நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமா சாமி. அருமையும் பெருமை சிறந்த அழகு திருவண்ணாடு. சரிங்க சாமி. சாமி சாமி தான் சொல்றேன். மழை நிறுத்தி கொடுத்தா பாக்கலாம். போன கொடுத்த வரத்துல பாக்கலாம். தலைவா இப்ப நான் நிறுத்தே நின்றுக்குது. மூத்திரமே ஒழுங்கா நிறுத்த மாட்டேங்கிறேன். நான் நிறுத்திதான் இப்ப நின்றுக்குது. ஆமா ஆனால் முருக பெருமாளுக்காக உலகத்திலேயே தமிழ் கடவுள் ஆறுபடையப்பன் முருக பெருமாளுக்காக பங்கினி மாதம் உத்தரத்தை முன்னிட்டு நமக்கு இன்னைக்கு பொதுமக்கள் அனைவற்ற பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு நமக்கு ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். அதனால நாம நடத்தக்கூடிய நாடகமும் கந்த பிராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கந்தன் கற்கோட சம்பாரம் அல்லது வள்ளி ரணமோடி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே நான் தற்பார் விஷயமா வந்திருக்கின்றேன். நான் யாரு, என் பேர் என்ன, எதுக்கு வந்தேன், எதுக்கு வந்திருக்கிறேன்? லோனு கட்ட காசு அம்மா அடி 2500 இருக்குது. இன்னும் நேற்று கட்டியாச்சு. அப்புறம் இன்னைக்கு கொண்டு கட்டணும். ஆனால் நான் முதல் தருப்பாராக வந்தாலும் நான் யாரு, எதை முன்னிட்டு வந்தேன் நான் சொல்லுகிறேன். கவனமாக புரிய வேண்டும். ஆமா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்றீங்க உண்மைதான். மும்மூர்த்தி சத்தியலோ தாண்டு வரக்கூடிய சதிர்வங்க 4 முகம் படைத்த பிரம்மாவுக்கோ படைக்கும் தொழில், படைக்கக்கூடிய உருவத்திற்கு உயிர் கொடுத்து கார்க்க தொழில் என்னது. ஆமா துஷ்டருக்கு திஷ்டி பரிவாரம் செய்யக்கூடிய நம்பர்களுக்கு நம் தெய்வம், நம்பாதவனுக்கு யம தர்மம். இப்படி சொல்லக்கூடிய வைகுண்டத்தை பீடமாக எழுதிய கண்ண பரந்தாமனுக்கு அளிக்கும் தொழில். பாவரஜாடி பக்கத்தால வைகுண்டம், அந்த வைகுண்டம், அந்த வைகுண்டம் இல்ல, அது வைகுண்டம். நான் சொல்றது வைகுண்டம். சொப்பம் சேர கைலாசம் சேர அது எல்லாம் அங்கதான் போய் சேருவாங்க. அதுதான் வைகுண்டம். வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய இப்படி சொல்லக்கூடிய நாங்க மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்லயே நான் முதன்மையான தேவன். நீங்க உண்மைதான், பார்த்தாவே தெரியும். அப்படியா? நீ கொஞ்சம் முதல் தேவனா தான் இருக்கலாம். மும்மூர்த்தி தேவர்களையே
நாங்க மும்மூர்த்தி தேவர்களாக இருந்தாலும் முக்கன்படுத்த பரமேஸ்வரன், கைலேசவாசன், வெள்ளிகிரி வாசன், ஜித்தேஸ்வரன், மகதேஸ்வரன், திருநீலகண்டன் எல்லாம் திண்ணையில கிடந்தாங்க போயிட்டாங்க. லிங்கேஸ்வரன் சொல்லக்கூடிய பல பேர்கள் உண்டு. ஆமா, எறும்புக்கடை ஆனமதில் 84 லட்சம் சிவபேதர்களுக்கும் படியளக்க பரமக்கடவுள். எங்க படி எங்க சாக்கு எப்படி அழைப்பீங்க? அரைப்படியா, காப்படியா, முக்காப்படியா? ஒரு படி அளப்பேன், முக்காப்படி அளப்பேன், அரைப்படி அளப்பேன், கால்படி அளப்பேன், வெறும்படி அளப்பேன், எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி படி அளப்பேன். எப்படி சாமி படி அளப்பீங்க? எங்க சாக்கு எங்க படி? படி அளக்கணும்னா வேணுமில்ல? எத்தனை மூட்டை அடிச்சு கொண்டு போறீங்க? யாராருக்கு படி அளக்குறீங்க? நிலத்தில் ஓடக்கூடிய எறும்பு வரைக்கும், உயரத்திலே பறக்கக்கூடிய பட்சிகள் வரைக்கும், எறும்பு கடை ஆனமதில் 84 லட்சம் சிவபேதங்களும் படி அளப்பேன். எப்படி படி அளப்பேன் என்றால், நான் இருப்பது வெள்ளிங்கிரி மலை. நீங்க? ஆமா, இருக்குங்க. உலகத்திலே பெரிய மலை என்னுடைய மலை. பார்த்தாவே தெரியும் சாமி. எப்படி? உலகத்திலேயே பெரிய மலை. பெரிய மலை, பெரிய மலை. நீ அதுல ஒரு புலி. பெரிய மலைடா. பெரிய மலையிலே குடிக்கொண்டிருக்கின்றேன். வெள்ளிங்கிரி மலை. வெள்ளிங்கிரி மலையிலே குடிக்கொண்டிருந்தாலும் நீ வெள்ளிங்கிரி மலையில இருக்கிறீங்க. நாட்டு மக்கள் பசி பட்டியோட கிடக்குறாங்க. நீ எப்படி கொண்டு போய் அரிசி அனுப்பீங்க? சொல்றேன், சொல்லு. வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருந்தாலும் நான் எனக்கு ஞானை கண்ணு உண்டு. இன்னும் இந்த காக்கா பழத்துல கல்லு விழுந்தது இன்னும் எடுக்கல. நாணை கண்ணு உண்டு. அந்த நாணை கண்ணால ஆராய்ச்சி பார்த்தானா உலக மக்கள் அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய வலதை கையை எப்படி நீட்டினால் நம்ம கட்டமச்சரி தெரியும். ஆமா, வலதை கையை எப்படி நீட்டினால் உலகமெங்கும் உணவளிச்சு வரும். வலது கை நீட்டினா போதும். ஆமா, அனைத்து ஜீவ ஜந்துகளுக்கும் உணவளிச்சு வரும், படி அளந்து வரும், பசி தீர்த்து வரும். நீங்க கடவுள். ஆமா, வலது கை நீட்டினா போதும். உண்மைதான். நாட்டு மக்களுக்கு பசியாரும். பசியாரும். ஏசாமி அப்படி நாட்டு மக்களுக்கு பசியாருன்னு சொல்றீங்க. வெள்ளிங்கிரி ஆளக்கூடிய கைலேசபுரம், கைலேசவாசன், அப்ப ஆட்டியம்பட்டி எஸ்பாலம் பக்கத்தால ஊர் இருக்குது. ஏன் காக்கல சக்கரைக்கு டோர் கடற்கரை சண்டை பண்ணு? சக்கரை வச்சுட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு தெரியல. படி செய்யறாங்க, குப்பு குப்புன்னு சொல்றாங்க. சக்கரை வச்சுட்டு போட மாட்டேங்கிறாடா. நீ ஒத்தனமா போயிருந்தால போடுவான். நாம தான் கூட்டத்துல மாட்டிக்கிட்டோமே. நீ எந்த ஊர்ரா? நீ பக்கமா தான் ஜங்கிரி. இந்த இவத்தியா சர்க்கார் கொல்லப்பட்டியா? நீங்க கடவுளை சாமி அலுப்பு தனமா பேசாதீங்க. நீ ஏன கடவுள்கிட்ட அப்படி பேசுற? கடவுளுக்கு புழுதி காட்டுல என்ன வேலை? எங்கும் இருப்பார் ஏகாந்த மூர்த்தி. கொஞ்ச நேரத்துல சேத்தல் இருந்திருப்பேன். இன்னைக்கு 10 மழை பெஞ்சாலும் நீ சேர் கிடையாது. ஆமா, ஏசாமி புண்ணியமான பூமி. கடவுளுக்கு சொந்த மீசையெல்லாம் கிடையாது. கடவுள் என்ன எப்படி வேணாலும் இருப்பார். இந்த மீசைக்கு மட்டும் ஒரு 2 டப்பா மை செலவு பண்ணிருப்பியா? இருக்கும், மிச்சமா இருக்கும். மிச்சமா கொடுக்கலாம். பழைய துணி மேல மோதி கூட. உலகம் பிறக்க முன்ன நான் பிறந்தவன். நீங்க? நான் பிறக்கும் போது உலகமே கிடையாது, பூமி கிடையாது, ஆகாயம் கிடையாது, சந்திரன் சூரியன் கிடையாது, செடி கொடி மரம் மட்டும் ஏதொன்றுமே கிடையாது நான் பிறக்கும் போது. அப்படி நான் பிறக்கும் போது ஏதொன்றுமே இல்லாம இருந்ததுனால ஆதி மகாமுனிவர் தவம் செய்தார். ஆதி மகாமுனிவர் தவத்துல ஆதி மகாமுனிவர் தவத்தால ஒரு சத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தார். சரி, சத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒன்று பிறந்தார். அவரு சில காலமாக யாகத்தை செய்தார். எதுக்காக? லைட் நல்லா எரிஞ்சிருந்துச்சு. நீ கடவுள் தான் சொல்றிய, லைட் கொஞ்சம் பளிச்சு நெறிவீங்க. அண்டாகாகசம், மதுகாகசம், அண்டாகாகசம், மதுரை சிசே வராது. இப்பதான் பண்டிகை தின்னுப்பாம்பா. அதனால அதனால நாங்கள் தியாகர்களும் ஆதி மகாமுனிவர் நாட்டை படைக்கணும், உலகத்தை படைக்கணும். ஆதி மகாமுனிவர் யாகத்தை நீங்க பிறந்தீங்க. யாகத்துல அவரு யாகத்துல ஒரு சத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தா. அந்த பெண் பிறந்த உடனே பூமி உண்டாச்சு, ஆகாயம் உண்டாச்சு, செடி கொடி மரம் மட்ட சந்திரன் சூரி அனைத்தையும் உற்பத்தி ஆச்சு. அந்த பெண்ணு பிறக்கும் போது கோழி மட்டும் ஒழுவமாக உருந்து கொண்டு போனது. உண்டு கொண்டு போன உடனே அந்த முட்டை இரண்டாக வெடித்தது. வெடித்த உடனே அந்த கோழி மட்டும் வடிவத்தில் சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு முக்கண்ணோட பிறந்தா. 3
கண்ணோட முகத்துல 2 கண்ணு நெத்தி கண்ணு 3 கண்ணோட பிறந்தான். ஒரு ஆண் மகனா பிறந்தா ஒரு பெண் குழந்தையா பிறந்தா சின்ன இருந்து பெரியவங்க வரையும் அனைவருக்குமே 2 கண்ணு தான். 3 கண்ணு எப்படிங்க வந்தது? அவன் பிறக்கும் போது முக்கண்ணோட பிறந்தான். அப்படியாப்பட்ட அருள் படைத்தவன். ஆமா, பிறந்த உடனே ஆதி மகாமணிவரு நான் உலகத்தை படைக்க வேண்டும் தவம் இருந்தேன், இனிமேல் நீ உலகத்தை படைச்சுக்க அப்படின்னு அகாரா உகாரா ஓங்காரான்னு சொல்லக்கூடிய 3 மந்திரத்தை சக்தி கையில கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த 3 மந்திரத்தை வைத்து அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு யாகத்தை செய்தார். யாகத்தை செய்த உடனே ஒரு பாலகன் பிறந்தான். அம்மான்னு சொன்னான். நமக்கு ஒண்ணு திருமணம் ஆகலையே, அம்மான்னு கூப்பிடுது. எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு அந்த குழந்தை எடுத்து கரமால உட்காந்து வச்சுட்டு மறுபடியும் யாகத்தை செய்தான். தங்காயின்னு சொல்லி ஒருவர் பிறந்தார். தங்காயின்னு சொல்லி ஒருவர் பிறந்தார். தங்காயின்னு சொன்ன உடனே அண்ணனா ஏத்துக்கொண்டான். அண்ணனா ஏத்துக்கொண்டான். மறு யாகத்தை செய்தார். நான் பெண்ணேன்னு சொல்லி பிறந்தேன். பெண்ணேன்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப நம்மள கட்டிக்கு போறவன் தானே நம்மள பெண்ணேன்னு சொல்லணும். இவர் யாரு? நம்ம கன்னி பெண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாருன்னு சொல்லி என்ன பெண்ணேன்னு சொன்னா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான். என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான். உன்னை நான் திருமணம் செய்வதாக இருந்தா உன்னுடைய நெத்தியில 3 கண்ணோட பிறந்திருக்கிற அந்த நெத்தி கண்ணை எனக்கு கொடுத்தா நான் திருமணம் பண்றேன். கண்ணை போடணும் பள்ளமா இருக்கும், ரத்தம் ஆறாட்ட ஓடும். அந்த பள்ளத்தை என்ன பண்ணீங்க, ரத்தத்தை என்ன பண்ணீங்க? அந்த கண்ணை பிடிக்க என்னுடைய நெத்தியில் வைத்த உடனே அந்த கண்ணை பிடிக்க ரத்தமாக சீராடி கொண்டு போனது. போன உடனே அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் என்னுடைய மைத்துனன். ஆனால் மைத்துனன் ஏதொன்றுக்கு பயப்பட வேண்டாம், அந்த ரத்தத்தை உன்னுடைய கட்டவரால பிடிச்சி அழுத்து பிடின்னு சொன்னான். யாரும் கோபால கண்ணன். கோபால கண்ணன். அந்த ரத்தத்தை நான் பெருவிரலால் இப்படி அழுத்து பிடிச்சேன். அழுத்து பிடிச்ச உடனே அந்த ரத்தமாகப்பட்டது திலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொட்டாக மாறிவிட்டது. புண்ணாவது. ஆமா, அந்த புண்ணியானாவது புண்ணே ரத்தம் வடிஞ்ச பிறகு காயுது. அந்த மாதிரி அந்த கட்டவரை அழித்து பிடிச்சதால் அந்த ரத்தமாகப்படுது அப்படியே உறங்கி திலகமா மாறிவிட்டது. அந்த திலகமா மாறினால்தான் பொம்பளைங்க அனைத்து பேர்களும் நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. அன்று ஒரு நாள்ல கண்ண புடங்களோட பள்ளமாந்த காரணத்தால் அந்த பள்ளமாந்த காரணத்தால் கட்டவரை அழிந்து காரணத்தால் அன்னைக்கு ஒரு நாள் கண்ண புடங்கள் நடத்தா பள்ளமாந்த காரணத்தால் பொம்பளைகளை பொட்டு வைக்கிறாங்க. பொம்பளைங்களும் பொட்டு வைக்கிறாங்க. அனைத்துமே. ஆமா, அதனால நெத்தி கண்ணை கொடுத்தா எனக்கு நெத்தி கண்ணை கொடுத்த எனக்கு நீ என்ன கொடுக்கறன்னு கேட்டா பொம்பளைக்கு வந்து பொட்டு வைக்கிறாங்க. அது என்னன்னா பொட்டு? மாங்கலி பொட்டு வைக்கிறாங்க. ஏசாமி, இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு, இது மாங்கலி பொட்டு, நடுவால் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்களே அது என்ன மாப்பிளை பொட்டா? அதெல்லாம் ஒரு அழகுக்காக பொம்பளைக்கு பொட்டு வைக்கிறது. ஆமா சாமி, என் பொண்டாட்டில கொண்டு போய் கொங்கனாபுரத்தை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டுனா போதும். அப்படி 40 பொட்டு வாங்குற அதுலயே பணம் காய்ச்சலாம் போயிடும். 40 பொட்டா? இப்ப அழகுக்காக தானே பொட்டு வைக்கிறாங்க. ஆமா, அதனால இங்கொன்னு வைக்கிறாங்க. அதனால நீ கண்ணு எனக்கு கொடுத்த, நீ எனக்கு என்ன தர்ற அப்படின்னு கேட்டேன். அதனால நீ எனக்கு நெத்தி கண்ணு கொடுத்தால் உன்னை நான் இடபாகமாக வச்சுக்கிறேன். சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னு சொன்னேன். அதனால அப்படியே நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறதாக இருந்தால் இந்த ஜென்மத்தில் உன்னை பண்ண முடியாது. ஏன்னா நீ இந்த ஜென்மத்தில் எனக்கு தாய். ஆமா, நீ தான் உன்னுடைய படைப்புல நான் பிறந்தவன். நான் வந்து உனக்கு மகனாகணும், நீ எனக்கு தாய் ஆகணும். தாயை போய் நான் கல்யாணம் பண்ண முடியாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தா அடுத்த பிறப்புல பருவதராஜத்துல மகளாக பிறப்ப. பருவதராஜத்துல மகளாக பிறப்ப இந்த சிவனையே மாலையிடுவேன். ஆமா, நான் அங்க சென்று மாலை முடித்து வெள்ளிக்கிரி மலையில இல்லாத வாழ்க்கையில ஈடுபட்டோம். போடுறது இல்லப்பா, திருமணம் செஞ்சுட்டு வந்து வெள்ளிங்கிரி மலையில சுகசேமத்துடன் வாழ்ந்தோம். அப்படின்னா ஒரு வீட்டு விட்டாங்கடா, அடிப்படி செத்து போனா. இல்லப்பா, கல்யாணம் பண்ணி வந்தது சாந்தி முகூர்த்தம் இல்ல. அவன் சாந்தி முகூர்த்தம் நீ என்ன இருக்காங்க போற? இல்லப்பா, உமா பார்வதி நான் மாலை முடித்த உடனே அதுக்கு முன்ன வந்து கன்னி பொண்ணு என்ன மாலையிட்ட பிறகுதான் உமா பார்வதினு பேரு. உமா பார்வதி மாலையிட்டு மனம் முடித்து வெள்ளிங்கிரி மலையில் நாங்க கட்டி சேர்ந்து விளையாடணும். என்னத்துக்கு? இவனை எப்படி தேர்த்துறது? உடலுறவு கொண்டாடணும். உடலுறவு கொண்டாடணும். இங்க ஆட்டியம்பட்டில என்ன ரேட்டுக்கு போகுது? எங்க ஊர்ல 850 ரூபாய் கேக்குறான். குடல் உறவுனா? அட இல்லப்பா, கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே
இருவர்களும் நமக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்ல, அதுக்காக கட்டி சேர்ந்து படுத்து உருண்டோம். அவன் மேல் நிலாவை பார்க்க, நான் கீழ் நிலாவை பார்க்க. அது நைட் கண்ட மாதிரி அப்பயே பார்க்கலாம். வேலையும் கீழையும் டேய் கட்டி பிடிச்சி படுத்துட்டடா. பைத்தியமா? அப்படி இல்லப்பா பிரச்சனை. நீ கல்யாணம் பண்ணி வந்து என்ன பண்ண? நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன பண்ண? எனக்கு இன்னும் கல்யாணமா அவளை சேர்ந்து நெசமாலும் கல்யாணம் ஆகும். பையன் பொண்ணு நீங்க ஒருத்தர் புலகை இருக்கிறான், புலகை இருக்கிறான், ஓடுறான் பாட்டுக்கு ஓடியாரான். அந்த குழந்தை எனக்கு பிறக்கலைங்க. நான் ஷாப்பிங் முன்ன வச்சுட்டு போய் பேசுவேன். உனக்கு பிறகு? ஆமாங்க. என்னடா காலையில தீனி 100 ரூபாய்க்கு வாங்குறேன். இந்த பிள்ளைக்கு இருக்கிறான் கூத்து பாக்குறாங்க. ஒரு பெத்த பையன் மாதிரி நடிச்சிட்டு கொடுக்க வேண்டியது. ஏன்டா பெத்த பையன் என் பையன் இல்லைங்கிற? நான் பிறக்கலங்கிற பெத்த பையங்கிற. பின்ன அது யாருக்கிட்ட பிறந்தது? அது என் வீட்டுக்காரிக்கு பிறந்தது. இல்ல நீ இல்லாம எப்படி வீட்டுக்காரிக்கு பிறந்தது? அதுதான் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. நாளைக்கு போய் கேட்கணுங்க. நீ இல்லாத வேணா மந்திரமா கேட்கணும். இது வரைக்கும் இன்னும் கேட்கல. இன்னும் கேட்கல, நாளைக்கு தான் கேட்கலான்னு இருக்கிறேன். பரம்பரை வேற வந்துட்டாங்க, கறி எடுக்க வேற காசு வாங்கிட்டு போன காசு. சரி பேசு. டேய் அப்படி இருந்தாலும் நீ நாங்க இருவரும் மாலையிட்டு மனமுடித்து வெள்ளிகிரி வலையிலே குடிக்கொண்டிருந்து ஆணை போல ஒருவன் பிறந்தான். 2 மகன். ஆமா அழகாக ஒருவன் பிறந்தான். அதை தாண்ட ஆளு நசுங்கி போயிட்டான். 2 பையனை பார்த்தா புளுத்துமா? ஏன்னா ஒவ்வொருத்தர் 4-5 பக்கறாங்க. அது 4-5 சாமி, உனக்கு 2 போதும். யாராருங்க? ஏய் ஆணை முகத்தாடு இருப்போம் தானே என்னுடைய விநாயக பெருமாள் மூத்த மகன். அந்த ஆசமாட்டங்கள் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவன் எங்குமே இருப்பான். ஆனா அப்பனுக்கு அவனுக்கு இதெல்லாம் ஒத்து வந்துருச்சுங்க. அப்படியா? என்னுடைய இளைய மகன் எங்க இருக்கிறான் தெரியுமா? ஆறுபடி அப்பா தமிழ் கடவுள் பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கின்றான். அவன் சரியான பையங்க. ஏண்டா அவன் அழகாந்துட்டா போதுமா? அவன் பயங்கரமா. அவனாலதான் 1 லட்ச ரூபா கடானே. ஆமா அவன் நல்ல பையன்டா. 1 லட்ச ரூபா கொண்டாடி பணம் எடுத்துட்டு போனா சாமி கோயிலுக்கு. போகும்போது நல்ல முடிய வச்சுக்கிட்டு அப்படி சீப்பு எடுத்துக்கிட்டு போனா. 16 சீப்பு கொண்டு போனா. வரும்போது ஒரே மயிறு கூட மொட்டை அடிச்சுட்டு நக்கறத கொடுத்துட்டாங்க. நக்கறதுக்கு என்ன கொடுத்தான்? நக்கிக்கிட்டே ஊடு வந்தான். என்னுடைய மகன் பழைய முருகனாலதான் தமிழ்நாடே பஞ்சாமிர்த உறுப்பினரானது. அவருக்கு இல்லை என்றால் அவர் இல்லைன்னா பஞ்சாமிர்தமே கிடையாதுடா. ஆமா பஞ்சாமிர்தம். ஐயப்பன் கோயில் அரவண பாயாசம். நான் எந்த கோயிலுக்கும் போனதில்லை. ஆமா நீயே தான் கடவுள். ஆமா உனக்கு பீடி புண்டை. நான் எங்கிருந்து பார்த்தாவே அனைத்தையும் தெரிஞ்சுக்குவேன். பீடி சரி கட்டி இருப்பியா? டேய் அப்படி நான் இருந்தாலும் நான் உலக மக்களுக்கு நான் படியெழுக்கணும். கிளம்புங்க சாப்பிட்டு கூட நான் படியலுக்கு போவதாக இருந்தால் நான் மாலையிட்டு மனமளித்தேன். என்னுடைய உமா பார்வதி இருக்கின்றான். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தானே போகணும். நீ கடவுள்னு நான் நம்பவே இல்லையே உன்னைய. நீ பாட்டுல போற போச்சுக்கின்னு என்ன பண்ணணும்? நீ கடவுள் சொல்ற இல்ல, நீ கடவுள் தானே? ஆமா நான் கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்லுவியா? சொல்லு கேளு. இதே நீ எனக்கு இந்த ஊர்ல நான் பாம்பு உடுங்க மேல பாம்பு டேய் இதனுடைய நாகசர்ப்பமாகப்பட்ட 1000 தலை கொண்ட பாம்பு. என்னது இது? ஏடா கேட்டறீங்கடா. டேய் பரமேஸ்வரனுடைய கரங்களால் இருக்கக்கூடிய சக்திவேல் தங்கவேல். தங்கவேல் சுட்டு கடப்ப செத்து போய்ட்டானே. இந்த வேலு வேறடா, இந்த வேலு வேறடா. இது பரமேஸ்வரனுடைய கரங்களால் இருக்கக்கூடிய தங்கம் தங்கவேல். இது எல்லாமே தங்கம். ஆமாடா ஈஷாண்டால பூரமே தங்கம். புலிதிகாட்ல ஆடுறீங்களா அப்படி போய் பேசினா ஓட்ல இருக்கறவங்க என்னென்ன பேசிவாங்க. இது தங்கம். இத என்ன சித்தம் கொடுக்கா? சித்தம் கொடுக்கு. சித்தோடுக்கு தங்க வேலையா பெண்டு தட்டிக்கிட்டா தினமும் வேலைடா தை மாத்தில இருந்து. ஏசாமி தங்க வேலைங்கிற ஒரு தண்ணி பைப் போடுது. தண்ணி பைப் இல்லது. இதெல்லாம் என்னுடைய அவதாரம். அடடா நீ ஆத்து தண்ணி பைப் தண்ணி எடுத்து வரணும்னா பெரிய இருக்கு. டேய் அப்படி இருந்தாலும் நம்ம பேச்சு கொண்டுதான் நெடு நேரம் ஆகிவிடும். எனக்கு கொண்டு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. ஐயோ மறுபடியும் புடிச்சிக்கிச்சுனா விடாது இல்ல. மறுக்க வராது. மழை நிறுத்தி விட்டுடா. சரிடா. ஏடா கேளுங்கடா. பரமேஸ்வரனை பார்த்து கையெடுத்து கும்பிடணும். அப்பதான் உனக்கு நான் படி அளப்பேன். நான் தமிழர் போட்டு அளந்துக்கிறேன். அது நான் கொடுத்தாதான் நீ அளக்க முடியும். அது முறை வாங்கிட்டுக்கிறேன். முறத்திலே இல்ல. சரி விடு. இவ்வளவு கோவம் வரக்கூடாதுப்பா. ஆமா சீக்கிரமாக சென்று என்னுடைய உமா பார்வதி நான் அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகணும். சீக்கிரமாக என் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வா. பொண்டாட்டிட்டு போயிட்டு வா.
யாருகிட்ட? என்னுடைய மனைவி அரமனையில் இருக்கிறான். இது சும்மா போனா பேரு கட்டி போயிடும். இப்படி வந்தாலும் சும்மா போக சொல்லி விட்டாமாங்க. 50 ரூபா வச்சுக்க. ஒரு நடைக்கு 25 ரூபா. 2 நடை போயிட்டு வந்து எனக்கு கேட்க கூடாது. டீய மண்ணு மூலையில குடிச்சிட்டு வரேன். டேய் எங்க போற? காசு என்கிட்ட என்ன சொன்ன? ஏன் பொண்டாட்டி போக சொன்னேன்? 50 ரூபா வாங்கிட்டு இல்ல. நான் என்ன கம்சனா? ஏன்னா எங்க வீட்டுக்காரி 50 ரூபாய்க்கு வரவளா? அப்ப 51 ரூபா கொடுத்தா வருவாளா? அப்பேற்பட்ட குடும்பம் நாங்க இல்லடா. நாங்களா தேவர குடும்பம். அத்த 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டு வரேன். இதெல்லாம் கமிஷன் கிடையாது. சும்மா வா. சரிங்க. யா அப்படி இல்லப்பா, நேரமாய் கொண்டிருக்கிறது. என்னுடைய மனைவி அரமனையில் இருக்கிறா. பரமேஸ்வரன் அழைத்தாருன்னு போய் கூட்டிட்டு யார் முன்னாடி போட்டோம்? என்னுடைய மனைவி அரமனையில் இருக்கிறா. சீக்கிரம் வர சொல்லு. மகாஜனங்களே, அதே சமயத்தில் சிலிண்டர் சாமி அப்படி சொல்லு. சிலிண்டர் சாமி சிவபெருமான். சிவபெருமானுக்கு போக மோத்தரம் சொல்லி கொடுத்த சிவபெருமான் சாமி அதே சமயத்தில் நாட்டு மக்களை படி அளக்கணும் அப்படி என்று தன் மனித அழகப்பட்ட உமா பார்வதி சக்தி அழைக்க உமா பார்வதி சக்தி சபைக்கு